ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஜெபத்தை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17, 18 இந்த 5 வசனங்களையும் எப்படி ஜெபிக்கிறாங்க ஜெபத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அதாவது ஒருவர் வியாதிப்பட்டால் முதல்ல மூப்பர்களை வரவழைச்சு ஜெபிக்கணும். மூப்பர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கும்போது அந்த விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இப்போ மூப்பர்களை ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இப்போ மூப்பர்கள் பண்ணுறது விசுவாசமுள்ள ஜெபம். அவங்க விசுவாசத்தோடு என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும்பொழுது கர்த்தர் அந்த வியாதியை குணமாக்குவார், அவன் பிணியாலையை ரட்சிப்பார், அவன் பாவம் செய்தவனாலும் அந்த பாவமும் அவனுக்கு மன்னிக்கப்படும். இது மூப்பர்கள் விசுவாசத்தோடு பண்ணுற ஜெபம். ரெண்டாவது, அதே யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் பார்த்திங்கன்னா, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான விடுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இது நீதிமான் பண்ணுற ஜெபம். நீதிமான் என்ன பண்ணுறாருனா, சொஸ்தம் அடையும்படிக்கு குற்றங்களை ஒருவருக்கான ஒருவர் குற்றங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும்போது நீதிமான் செய்யும் ஊக்கமான விடுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு மூப்பர்கள் ஜெபம் பண்ணாங்க, அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, கர்த்தர் வியாதி சுகமாக்கி எழுப்புறாரு. இப்போது நீதிமான்கள் ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும்போது அவங்க செய்கிற ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. மூன்றாவது, அதே யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கருத்தாக ஜெபிக்கிறார். யார் ஜெபிக்கிறா கருத்தான்னு பார்த்தீங்கன்னா, எலியா. அவர் ஒரு தீர்க்கதரிசி. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இப்போ பார்த்தீங்களா, கருத்தா ஜெபிச்சது யாருன்னா தீர்க்கதரிசியாக எலியா. அவர் கருத்தா ஜெபம் பண்ணார். ஃபஸ்ட்டு மழை பெய்யலை, அப்புறம் திரும்பவும் கருத்தா ஜெபம் பண்ணார். கர்த்தர் வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அப்போ இந்த ஒரே அதிகாரத்தில் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13லேருந்து 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மூப்பர்கள் எப்படி ஜெபிச்சாங்க, நீதிமான் எப்படி ஜெபம் பண்ணார், தீர்க்கதரிசி எப்படி ஜெபம் பண்ணார். மூப்பர்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாங்க, நீதிமான் ஊக்கமாக ஜெபிச்சார், தீர்க்கதரிசி கருத்தாக ஜெபம் பண்ணார். நம்மளும் ஒவ்வொரு ஜெபத்துலேயும் விசுவாசத்தோடு கர்த்தர்ட்ட கேட்கணும், ஊக்கமாக ஜெபிக்கணும், கருத்தாக ஜெபிக்கணும். ஜெபிக்கும்பொழுது கர்த்தர் நம்மளோட ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஜெபமே ஜெயம். ஜெயித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக.